சின்னமலை விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்கப்பட இருக்கிறது. அதற்காக விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழாவிற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? எப்போது அது தொடங்க இருக்கிறது? கணேஷ், சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாவது வழித்தடத்தில் முதல் பயணிகள் சேவையானது இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இந்த இரண்டாவது வழித்தடத்திற்கான முதல் பயணிகள் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை தற்போது விமான நிலையத்தில் ஏற்பாடுகளை பொறுத்தவரை மத்திய அரசு சார்பில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு மற்றும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இங்கு விமான நிலையத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்கள். மெட்ரோ ரயில் சேவையை பொறுத்தவரை முதல் பயணிகள் சேவையானது கடந்த ஆண்டு சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரை ஜூன் 29ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடக்கி வைக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த வழித்தடத்தில் பல ரயில்கள் பயணிகள் சேவைக்காக இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மற்றொரு வழித்தடமான சென்னை விமான நிலையம் முதல் சின்னமலை வரை இந்த பயணிகள் சேவையானது இன்று தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சேவையை பொறுத்தவரை 8.6 கிலோமீட்டர் இந்த வழித்தடத்தில் 8.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 ரயில் நிலையங்கள் உள்ளன. சென்னை விமான நிலையத்திலிருந்து மீனம்பாக்கம், நங்கநல்லூர் சாலை, அடுத்ததாக பரங்கிமலை, ஆலந்தூர் மற்றும் கிண்டி, சின்னமலை உட்பட 6 ரயில் நிலையங்கள் இந்த வழித்தடத்தில் இடம்பெறுகின்றன. குறிப்பாக இந்த வழித்தடத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் இந்த மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியிலிருந்து போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மெட்ரோ ரயில் பணிகளை பொறுத்தவரை 2012ஆம் ஆண்டு முதற்கட்டமாக தொடங்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக 2 வழித்தடங்களில் சுமார் 45 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் பணிகளானது நடைபெற்று வந்தன. கடந்த வருடம் 9.3 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த சென்னை கோயம்பேடு ஆலந்தூர் ரயில் சேவையான தொடங்கப்பட்டுள்ள நிலையில் 8.6 கிலோமீட்டருக்கான இந்த ரயில் சேவையானது இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 10:20 மணி வரை இந்த ரயில் சேவையானது இந்த வழித்தடத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பயணிகள் கட்டணத்தை பொறுத்தவரை சென்னை விமான நிலையத்தில் சின்னமலை வரை 50 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரயில் நிலையத்திற்கும் 10 ரூபாய்க்கான அந்த கட்டணம் உயரும் என்று மெட்ரோ ரயில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் முதல் முறையாக சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மெட்ரோ ரயில் பணிகளின் போது சுரங்கப்பாதைகள் வழியாக இந்த மெட்ரோ ரயில் சேவையானது தற்போது இன்று இந்த வழித்தடத்தில் உள்ளது. குறிப்பாக நங்கநல்லூர் சாலையிலிருந்து மீனம்பாக்கம் ரயில் நிலையம் வரை இந்த மெட்ரோ ரயில் சேவையானது, அதாவது மேல்மட்ட பாதையில் இயக்கப்படும் மெட்ரோ ரயிலானது குறிப்பாக நங்கநல்லூர் சாலை அந்த நிலையத்திலிருந்து மீனம்பாக்கம் ரயில் நிலையம் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை வழியாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 வழித்தடங்களாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 45 கிலோமீட்டருக்கு இருந்தாலும் சுரங்கப்பாதை உயர்மட்ட பாதைகள் தான் தற்போது வரை இந்த சேவை பணியில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த இரண்டாவது வழித்தடத்தில் தான் சுரங்கப்பாதையானது சுரங்கப்பாதையில் ரயில் சேவையானது முதல் முறையாக இயக்கப்படுகிறது. கணேஷ், ஸ்டாலின், மெட்ரோ ரயில் சேவைகளில் முதன்முறையாக அந்த சுரங்க வழிப்பாதை என்பது செயல்பட தொடங்க இருக்கிறது. இந்த சுரங்க வழிப்பாதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன். இதற்காக எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? பொதுமக்களுக்கு இதனால் எதுவும் அச்சம் ஏற்படாதபடி இருப்பதற்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் அந்த சுரங்க வழிப்பாதையில் செய்யப்பட்டிருக்கிறது? அது பற்றி எல்லாம் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை முழுவதுமாக குளிர்சாதன வசதிகளை கொண்டது. குறிப்பாக ஒரு மெட்ரோ ரயிலில் 4 பெட்டிகள் உள்ளன. ஒரு பெட்டியில் 350 பேர் வரை பயணம் செய்யலாம். அதனால் ஒரு ரயிலை பொறுத்தவரை, மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை அந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் ஒரு ரயிலுக்கு 1400 பேர் வரை பயணம் செய்யலாம். குறிப்பாக முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட பெட்டிகள் கொண்ட காரணத்தினால் பயணிகள் பாதுகாப்பு விஷயத்தில் அதிக அளவில் அக்கறை மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ரயிலிலும் 16 கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் தடுப்பதற்காக உடனடியாக பல்வேறு கருவிகளும் மெட்ரோ ரயிலில் பொருத்தப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீங்கள் கேட்டது போல சுரங்க வழிப்பாதையை பொறுத்தவரை இந்த 2 வழித்தடங்கள், இந்த 45 கிலோமீட்டருக்கான 2 வழித்தடங்களை பொறுத்தவரை சென்னை சென்ட்ரலில் இருந்து சைதாப்பேட்டை வரை இந்த சுரங்கப்பாதையானது தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை
பொறுத்தவரை சின்னமலைக்கு அடுத்த ரயில் நிலையமாக கருதப்படுகிறது. அங்கு வரை தற்போது சுரங்கப்பாதையானது அந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக பல தொழில்நுட்பங்கள் சென்னை மெட்ரோ ரயில் சார்பில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு தொழில்நுட்ப வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு டனல், அதாவது அந்த சுரங்கப்பாதையை பொறுத்தவரை டனல் என்று அழைக்கப்படுவார்கள், அந்த டனல் வழியாக அனைத்து சிறப்பு அம்சங்களும் பொருத்தப்பட்டு தான் தற்போது இந்த மெட்ரோ ரயில் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இந்த வழித்தடத்தை பொறுத்தவரை அந்த மீனம்பாக்கத்திலிருந்து நங்கநல்லூர் சாலை ரயில் நிலையம் வரை அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் இந்த வழித்தடத்தில் இந்த முதல் ரயில் பயணிகள் சேவையானது தொடங்கப்பட்டுள்ளது. சுரங்கப்பாதையை பொறுத்தவரை மக்கள் எந்தவிதமான அச்சமுமின்றி பயணம் செய்வதற்கான அனைத்து சிறப்பு அம்சங்களும் உள்ளது. பூமிக்கடியில் சென்றாலும் தாங்கள் அதாவது உயர்மட்ட பாதையில் செல்வதைப் போலவே இந்த ரயில் பயணம் செய்யலாம் என்றுதான் மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் மெட்ரோ ரயில் பயணமானது இந்த வழித்தடத்தில் தொடங்கப்பட உள்ள நிலையில் முதல் கட்டமாக முதல் ரயிலில் பயணம் செய்வதற்கான பயணிகளின் அந்த கருத்துக்களை இன்னும் சற்று நேரத்தில் நாமே நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை 16,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்பட்டாலும் நாளாக இந்த திட்ட மதிப்பீடானது அதிகரித்து கொண்டே போனது. அதாவது அதிக அளவில், அதாவது 14,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணியிலானது தற்போது 20,000 கோடிக்கும் அதிகமாக நிதியானது தேவைப்பட ஒரு சூழலில் தற்போது இந்த வழித்தடங்களின் பணிகளானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் முழுவதுமாக இந்த 45 கிலோமீட்டருக்கான இந்த முழு பணிகளானது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னை மெட்ரோ ரயிலின் எக்ஸ்டென்ஷன் பணியானது கடந்த மாதம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் திருவொற்றியூர் விம்கோ நகர் வரையான அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த விரிவாக்க பணியானது கடந்த மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த வழித்தடத்தை பொறுத்தவரை 9 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. தற்போது இந்த 45 கிலோமீட்டர் மற்றும் அந்த 9 கிலோமீட்டர் இருக்கும் பட்சத்தில் 54 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் பணிகளானது அடுத்த வருடங்கள் முழுமையாக முழுவதுமான அந்த பணிகள் நிறைவு பெற்று பயணிகள் சேவையான தொடங்கி வைக்கப்பட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான திட்ட மதிப்பீடும் தற்போது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணேஷ்.